யாரு சாமி நீங்க? எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? வேற லெவல் டேலண்ட் தான் போங்க. இந்த மாதிரிலாம் எக்ஸாம் வச்சா யாருங்க பாஸ் பண்ணாம இருப்பா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். எக்ஸாம் எழுதும் போது பயங்கரமான அலப்பறைகள்லாம் நடக்கும். ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு செகண்ட் அப்படியே பிளாஷ்பேக் வந்துட்டு போகும்ல. இங்க பாருங்க, அந்த எக்ஸாம் எழுதுற அந்த மொமெண்ட்டை எப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு. அதாவது எக்ஸாமுக்கு பதிலா சாப்பாடு வச்சுட்டாங்க. எல்லாரும் கறி விருந்துங்க, பிரியாணியோட செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுதும் போது நமக்கு ஆன்சர் தெரியலனா பக்கத்துல இருக்கிற பையன் கிட்ட கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான், டேய் எனக்கு லெக் பீஸ் இல்லடா, உன்னுடைய சிக்கன் பீஸை தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சருக்கு தெரியாம டக்குன்னு வாங்கிடுறாரு. எக்ஸாம் முடியறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும் போது டீச்சர் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட் வேணும்னு படிக்கிற பசங்க கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் சாதம் இருக்கு, பீஸ் மட்டும் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவரு கேக்குறாரு. ஆனா உண்மையிலேயே இது வேற லெவல் கிரியேட்டிவிட்டிங்க. இது வரைக்கும் யாராச்சும் இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்களா? படிக்கிற எக்ஸாமுக்கு பதிலா பிரியாணி சாப்பிடுற மாதிரி ஒரு எக்ஸாம் வைங்க, நாங்க எப்படி பாஸ் பண்ணி காட்டுறோம்னு பாருங்க. நீங்க எல்லாருமே 90 above தான் வாங்குவோமே. இந்த வீடியோ இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலப்புரம் ஸ்கூல்ஸ் காலேஜ் அபிஷியல் அப்படின்ற பேஜ்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருதா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.